கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற கொடும் செயல் நுழைந்ததற்கு காரணம் நல்லடியார்கள் என்று நாம சிலருக்கு தீர்ப்பளித்து அவர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக நம்புவதுதான் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். ஒருவரை நல்லடியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கவாசி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அவனுடைய தூதரும் யாருக்கெல்லாம் இந்த நற்சான்று கொடுத்தார்களோ அவர்களை தவிர வேறு எவருக்காகவும் இந்த தீர்ப்பை நம்ம சொல்லக்கூடாது என்பதையும் பார்த்து வருகிறோம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில நபித்தோழர்களை பற்றியும் நாம் சென்ற வாரம் அறிந்தோம். இதுபோக சில நிகழ்ச்சிகளிலே, சில சம்பவங்களிலே பங்கெடுத்தவர்களை அல்லாஹும் அவருடைய தூதரும் சொர்க்கவாசிகள் என்று, நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று நற்சான்று அளித்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் பத்ர் போர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இந்த பத்ர் போரை தவிர மற்ற போர்களெல்லாம் முஸ்லீம்கள் பங்கெடுத்தது போலவே முஸ்லீம் வேடதாரிகளான நயவஞ்சகர்களும் கலந்து பங்கெடுத்தார்கள். 100% நல்லவர்கள் என்று அந்த அணியில் சொல்ல முடியாத அளவுக்கு கலந்து இருந்தார்கள். இந்த பத்ர் போர் என்பது ரொம்ப நெருக்கடியான கட்டத்திலே நடந்த காரணத்தினால் அப்போ முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் உருவாகவும் இல்லை. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை ஓங்கின பிறகு தான் முனாஃபிக்குகள் உருவாகுறாங்க. மதீனாவுக்கு போன புதிதில் ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்குமா, எதிரிகளுக்கு ஓங்குமான்னு தெரியாத நேரத்தில் அந்த யூதர்கள் எல்லாம் அவங்க சொந்த அடையாளத்தோடு இருந்தாங்க. பத்ர் போருக்கு யாரும் முனாஃபிக்கு வரல. அதில் வந்த எல்லாருமே நல்லடியார்கள் தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு சொர்க்கவாசிகள் என்ற ஒரு நற்சான்றை கொடுக்குறான். அவங்களுக்கு கண்டிப்பாக நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள், அவங்க என்ன தவறுகளை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதும் இந்த நல்லடியார் என்று தீர்மானிப்பதற்குரிய முக்கிய அளவுகோலாக இருக்கிறது. யாரெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு தெளிவான சான்று இருக்கிறதோ அந்த சஹாபியை பற்றி இவர் நல்லடியார், இவர் சொர்க்கவாசி, இவர் நரகம் செல்ல மாட்டார் என்று நம்ம முடிவு செய்யலாம். ஏன்? அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு எடுத்ததனால். அது எப்படி என்று கேட்டால், ஒரு சம்பவம் வருகிறது. ஹாத்திப் என்று ஒரு நபி தோழர் இருந்தார். இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். இவருடைய அடிமை, வேலைக்கு அடிமை வைத்திருக்கிறார். அந்த அடிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு புகார் தெரிவிக்கிறார். இந்த ஹாத்திப்ங்கிறால் என்னுடைய எஜமான், அவர் நரகவாசி, உங்களுக்கு துரோகம் செய்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட புகார் சொல்றார். அது என்ன புகார் என்று சொன்னால், இந்த ஹாத்திப் என்பவர் மக்காவில் உள்ள எதிரிகளுக்கு இந்த மதீனாவில் இருக்கிற சில செய்திகளை எழுதி அனுப்புகிறார். மக்காவில் உள்ள எதிரிகளுக்காக துரோகம் செய்கிற மாதிரி. நம்ம மதீனாங்கிறது ஒரு தனி நாடாக இருக்கிறது, மக்கா வேற ஒரு நாடாக இருக்கிறது, எதிரி நாடாக இருக்கிறது. அந்த எதிரி நாட்டில் உள்ளவர்களுக்கு சில செய்திகளை இவர் சொல்லி அனுப்புகிறார். அதை பற்றி இந்த அடிமை புகார் செய்கிறார். இந்த அடிமை சொல்றாரு, யதுகுலன்ன ஹாத்திபுன் அன்னார், இந்த ஹாத்திபுங்கிறவர் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான் அந்த ஆளு அப்படின்னு அவர் புகார் சொல்றார். யாரு? அந்த அடிமை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதப்த, நீ பொய் சொல்கிறாய், லா யதுகுல்ஹா, அவர் நரகத்தில் நுழையவே மாட்டார். ஏனென்றால் ஃபைன்னஹு ஷஹீத பத்ரன், அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். அவர் என்னதான் துரோகம் செய்தார் என்று இருந்தால் கூட அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர் என்ற காரணத்தினாலையும், உல் ஹுதைபியா, ஹுதைபியாங்கிற இந்த பையத்துல் ரில்வான் என்று சொல்றாங்க இல்லையா, அதுலேயும் கலந்து கொண்டவர். இந்த இரண்டுல கலந்து கொண்டவர் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 6559 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் விரிவாக புகாரி என்ன சம்பவம் என்று விரிவாக புகாரில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் 3 தோழர்களை குதிரை வீரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னு கேட்டால், ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கிறாள்.
ஹாகு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கிட்ட அவள் போய் கொண்டிருக்கிறாள். நீங்கள் விரைந்து சென்று அவளை பிடியுங்கள். அவளிடத்தில் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு இந்த ஹாத்திப் என்பவர் எழுதிய கடிதம் இருக்கிறது, அதை கைப்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. சொன்னபடி அவங்க போறாங்க. அந்த பெண்மணி, ஒரு பெண்ணு போய் கொண்டிருக்கிறார். அவரை பிடித்து விசாரித்தால் எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். கடைசியில் நீ ஒழுங்காக அந்த கடிதத்தை தரவில்லை என்று சொன்னால் உன்னிடத்தில் அந்த கடிதம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் சரியாக தான் சொல்லுவாங்க. நீ தரவில்லை என்று சொன்னால் உன்னை ஆடை களைந்து நாங்கள் கடிதத்தை எடுக்க வேண்டிய நிலை வரும் என்று எச்சரிக்கை செஞ்ச உடனே இடுப்பு கச்சையிலிருந்து அந்த கடிதத்தை எழுதி எடுத்து கொடுக்குற அந்த பொம்பளை. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், நான் தான் ஹாத்திப் எழுதுகிறேன், இன்னாருக்கு எழுதுகிறேன், நீங்கள் மக்கா மதீனாவில் என்னென்ன சூழ்நிலாம் இருக்கிறது, நான் இந்த தகவலை உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன் அதில் இருக்கிறது. இந்த ஹாத்திப் என்பவர் தான் எழுதியிருக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் விசாரணை வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா செய்தி, ஏன் இப்படி செஞ்ச, உன் கடிதம் தானே இது? ஆமாம், என்னுடைய கடிதம் தான். ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டால், மக்காவில் என்னுடைய மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்துக்கு வரல, என்னுடைய சொத்துக்கள்லாம் அங்கே இருக்கிறது, என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு அங்கே யாருமே இல்லை. மக்காவில் பாதுகாப்பற்ற நிலையில் நான் மாத்திரம் இங்கே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். என்னை தவிர மக்காவை சேர்ந்த எல்லா முஹாஜிர்களுக்கு சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் மேலே கை வச்சால் அவங்க பக்கபலமாக நிற்பாங்க. நான் மட்டும் தனிச்சு விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு சொந்தமே இல்லை. என்னுடைய எல்லா உறவினர்களுமே எதிரிகளாக இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி மக்கள் சொத்து சுகங்களை எல்லாம் காப்பாற்ற எனக்கு ஒரு வழியே இல்லை. அதனால சில செய்திகளை சொன்னோம்னு சொன்னால் அவர்கள் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிடுவாங்க, என் குடும்பத்திற்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காக வேண்டி நான் சில செய்திகளை சொன்னேன் உள்ளதை சொல்றாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில், இவன் துரோகி முனாஃபிக்கு, விடுங்க நான் அவனை வெட்டுறேன் அப்படின்ற அளவு கடுமையாக கோவப்படுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை உண்மைதான் சொல்கிறார், இவர் துரோகம் செய்வதற்கு செய்யலை, அவருடைய மனைவி மக்கள் வரும்பொழுது அவங்களை இதனால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அதை பேரம் பேசியிருக்கிறாங்க. நீ எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தால் உன் பொண்டாட்டி பிள்ளை நான் பாதுகாத்துக்கிறோம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் தருவோன்றவுடனே சுய பாதுகாப்புக்காக வேண்டி அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு, அவர் சொல்வது உண்மைதான் என்று சொல்லிவிட்டு இந்த வெட்டுவதற்கு துணிந்த உமர் சொல்றாங்க, உனக்கு தெரியாதா இறைவன் இந்த பத்ர் வாசிகளை நோக்கி என்ன சொன்னான் என்று தெரியாதா கேட்கிறாங்க. உன்னுடைய இறைவன் பத்ர்ல கலந்துக்கிட்டாங்களே, அவ்வளவு நெருக்கடியான கட்டம், பெரும் கூட்டம் எதிரிகள், போதுமான பலத்தோடு ஆயுதத்தோடு இருக்கிறாங்க, இவங்க நோன்பு வைத்து கொண்டு பட்டினியா இருக்கிற ஒரு கூட்டம். அப்பதான் மதீனாவுக்கு சேர்ந்திருக்கிறாங்க, பொருளாதாரம் இல்லை, படபலம் இல்லை, உணவு இல்லை, இவ்வளவு சிரமமான நேரத்திலையும் அந்த போர்க்களத்தில் தியாகம் பண்ணி நின்றாங்களே, பின்வாங்காம அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானே, அந்த ஒரு தியாகத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமலு மாஷேத்தும் இன்னி கது கஃபர்துலக்கும், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, உன்னை மன்னிச்சிட்டேன். பத்ர் வாசிகளை நோக்கி அல்லாஹ் சொன்னது உனக்கு தெரியாதா? இந்த பத்ர்ல கலந்துக்கிட்டா விட்டுறணும். பத்ர் போர் என்ற அந்த ஒரு தியாகத்திற்கு முன்னால் அவர் செய்கிற எந்த ஒரு தீமைகளாக இருந்தாலும் அடித்து தள்ளப்பட்டு விடும். அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒருத்தராக இருக்கும் பொழுது அவர் துரோகம், தேச துரோகம், இது உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொந்த நாட்டில் உள்ள செய்திகளை எதிரிகளுக்கு கொடுக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய வேலை அவர் செஞ்சு இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான்ல, பத்ர் வாசிகளை நான் மன்னித்து விட்டேன், ஏமலும் மாசித் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. அந்த ஒரு தியாகத்திற்கு முன்னால் கஷ்டமான அந்த பத்ர்ல நிற்கவில்லை என்று சொன்னால் அதான் வளர்ச்சியுடைய, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு அடித்தளமான ஒரு காரியத்தில் எதையும் எதிர்பார்க்காம சாவு நிச்சயம்னு சொல்லி வந்தாங்க. வெற்றி எதிர்பார்க்க முடியாது யாருமே. அந்த ஒரு பெரிய எதிரிகளுடைய படையையும் இவங்களுடைய படையையும் வெளியிலிருந்து ஒருத்தன் கம்பேர் பண்ணி பார்த்தால் அரை மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்க, அழிச்சு நசிக்கிடுவான். அவ்வளவு படைபலம் இருக்கு என்று தெரிந்து கூட நாங்கள் உயிரையும் தியாகம் செய்ய வருவோம் வந்தாங்களே, திரும்பி வருவோம் அவங்க வரவே இல்லை. தோத்துருவோங்கிற ஒரு நிலை தான். அல்லாஹ்வுடைய அருளால் வெற்றி பெற்றார்கள். சில பேர் கொல்லவும் பெற்றார்கள், ஷஹீதாவும் ஆனார்கள். அப்ப நம்ம மரணித்து தான் ஆவோம், அல்லாஹ்வுக்காக மரணிப்போம், தீனுக்காக மரணிப்போம் என்று வந்தாங்களே, அந்த ஒரு தியாகத்தை, இறந்தவர்களும் ஷஹீதுகள் தான், போனவங்களும் ஷஹீதாக தான் போனாங்க. போனவர்களும் நம்ம ஜெயிப்போங்கிற வாய்ப்பு அதிகம் இல்லை அந்த போர்ல, வேற போர்ல அப்படி இருந்தது.
அந்த போரை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர மனித கணக்கில் வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்ச காரணத்தினால் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான்? பத்ர் போர்ல கலந்து கொண்டால் இப்படி ஒரு செயலை செஞ்சாலும் மன்னிப்பு. அப்ப சஹாபாக்கள் மத்தியில் கூட இந்த பத்ர் போர், அந்த பையத்து ரில்வான், ஹுதைபியா உடன்படி, இந்த ரெண்டையும் அளவுகோலா வைத்துத்தான் சஹாபாக்களே ஒருத்தர் எடை போடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பத்ர் போர் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பத்ர்ல கலந்து கொண்டவர்கள் என்பதற்கு ஆத்தென்டிக்கா ப்ரூஃப் இருக்கணும். சும்மா நம்மளா பத்ர் சாஹிப் கூடாது. அவர் பத்ரில் கலந்து கொண்டார் என்று சொல்லி அவரே சொல்லணும், அல்லது அவரை அறிந்த இன்னொரு சஹாபி சொல்ல வேண்டும். பிற்காலத்தில் உள்ளவங்க இவரெல்லாம் பத்ரின்னு போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பத்ரில் கலந்து கொண்டவர் பேர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 313 பேருக்கு பேர். அந்த பேர்களில் ஒரு 95% ஆதாரம் கிடையாது. நமக்கு யாருக்கு பத்ரில் கலந்து கொண்டார்கள் என்று பேர் தெரிகிறதோ அவரை நீங்க சொர்க்கவாசின்னு சொல்லுங்க. பேர் தெரியலையா பொதுவாக சொல்லுங்க, பத்ரில் கலந்து கொண்டவர்கள் சொர்க்கவாசிகள், அவங்கள்ட்ட என்ன தவறு வந்திருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்று இந்த பத்ர் போர்ல விஷயத்துக்கு மாத்திரம் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து அவங்கள சொர்க்கவாசி என்று சொல்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகள் கொலை செஞ்சு நமக்கெல்லாம் தெரியும். கொலை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தினாங்க. இவர் உஸ்மான் கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள் தான். அதுக்கு என்ன காரணம் வச்சாங்கன்னு கேட்டா, அவர் பத்ர்ல கலந்துக்கிறல, இவரெல்லாம் ஒரு ஆத்தன் பெரிய ஆள்லாம் கிடையாது, இவர் பத்ர்ல கலந்துக்கிட்டாரா, பையத்துல் ரில்வான்ல கலந்துக்கிட்டாரா, உஹது போர்ல புறமுதுகிட்டு காட்டி ஓடினவர் தானே, அவரை போய் எப்படி நீங்க புகழ்றீங்க என்று சொல்லி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக அவரை கொன்ற கொலையாளிகள் நியாயம் கற்பிச்சாங்க. பத்ர்ல கலந்து பேசியிருக்க மாட்டாங்க. இது ஒரு சம்பவம், புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவம். என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உஸ்மானும் கொல்லப்பட்ட பிறகு மக்கள் 2 குழுவாக, உஸ்மானுக்கு எதிராக ஆதரவாக என்று 2 குழுவாக பிரிந்த பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சபையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வர்றான். அவர் யாரு? அவர் தான் இப்னு உமர், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தோழர்களில் ஒரு ஆளு. அப்படியான்னு சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழராக இருந்திருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்பேன், பொய் சொல்லாம உள்ளது நீங்க சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் யாருன்னா உஸ்மானுடைய எதிரி. உஸ்மானை கொலை செய்தார்கள் இல்லையா, அதை நியாயப்படுத்தக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவன் அந்த கேள்வி கேட்டவன். அப்ப என்ன கேட்கிறான்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்ல பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுனாரா இல்லையா அப்படின்னு கேட்கறான். இப்னு உமர் சொல்றாங்க, ஆமா ஓடினாரு அப்படிங்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல கலந்து கொள்ளவில்லையா? கலந்து கொள்ளல தானே? ஆமா கலந்து கொள்ளல. உஸ்மான் பத்ர் போர்ல கலந்து கொள்ளவில்லை. உயிரையும் தியாகம் செய்வோம் என்று பையத்து செஞ்சாங்களே, அது மரத்தடியில, அது பின்னாடி நான் விளக்குறேன், அந்த பையத்தில் இவர் இல்லை தானே அப்படின்னு கேட்குறான். ஆமா இல்லை. அல்லாஹ்வுக்கு சத்தம், அவனுக்கு சந்தோஷம். ஏன்? இந்த 3 வைத்து தான் அவரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 3ஐயும் அவர் செஞ்சார்னு சொல்லி இப்னு உமர் சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்டவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் அக்பர்ங்கிறான். எதுக்கு? நான் சொன்ன கைவர கொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள் தான், இவர் ஒரு சிறந்தவர் கிடையாது அப்படிங்கிறான். அப்ப இப்னு உமர், இங்க வா, பாதியில போற, 3ஐயும் கேட்டீங்கள, ஏன்னு கேளையன்ட்ட, நீ 3 விஷயம் சொன்னியா இல்லையா, அந்த 3 பத்தி ஏன்ட்டு விவரம் கேட்க மாட்டியா? என்ன விவரம்? உஹது போர்ல பின் வாங்கி ஓடினாங்க, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு ஓங்குகிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அவங்க அந்த இடத்தை விட்டு விலகினதுனால பின்புறமா எதிரிகள் கூட்டமா தாக்க வந்துட்டாங்க. திடீரென்று பின்புறமாக தாக்கும் பொழுது நிலை குலைந்து போய் பல பேர் ஓடினார்கள். ஓடினது தப்பு தான். ஆனால் ஓடியவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீ ஓடினீர்கள், பிறகு ரசூல் அழைத்த பிறகு திரும்பி வந்தீர்கள், உங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? குர்ஆன்ல 3வது சூராவுல இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உஹது போர்க்களத்தில் பின்வாங்கி உஸ்மான் ஓடினார்கள், இன்னும் பல சஹாபாக்களும் ஓடினார்கள். யாரெல்லாம் முதுகுக்கு பின்னாடி தாக்க வர்றா, திடீரென்று அந்த தாக்குதலை சந்திக்கும் பொழுது என்ன முடிவெடுப்பதுன்னு யோசனை வராது. எதிர்த்து நின்று போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வர்றான்ட உடனே எவ்வளவு பேர் வர்றான், எப்படி வர்றான், திடீர்னு எதிர்த்து நின்று தாக்க இயலுமா என்று தெரியாம முதல்ல காப்பாற்றி கொண்டு ஓடுகிறார்களே தவிர பயந்து ஓடல. அதுக்குரிய செட்டப் செய்து கொண்டு திருப்பி வரலாம் தான் ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கும் போது வலகத் அஃபா அன்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதை என்ன பேசுற? அவர் கேட்கிறாரு,
உஹது போரில் பின்வாங்கி ஓடுனாங்க, வாஸ்தவம் தான். ஓடுனதை அல்லாஹ் பண்ணிச்சிட்ட பிறகு நீ எப்படி கேள்வி கேட்ப? அது ஒரு பிழை இல்லை. உஹது போரில் யாரெல்லாம் புறமுதுகிட்டு ஓடினார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டார்கள், அதுக்கு பிறகு பேசாத அப்படிங்கிறாங்க. அடுத்து பத்ர் போரில் அவர் கலந்துக்கிறல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, பத்ர் போர் நடந்த அந்த தினத்தில் தான், அந்த அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா அவர்கள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, சீரியஸான நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உஸ்மான், அது மருமகன் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தான் உஸ்மான். மருமகனை அழைத்து சொல்றாங்க, உஸ்மானே நாங்கள் பத்ருக்கு போகிறோம், நீ பத்ருக்கு வராத, மகளை பார்த்துக்க, என் மகளை உன் மனைவியை நீ கவனித்துக்கொள், உனக்கு பத்ரில் உள்ள கூலி உனக்கும் உண்டு. பத்ரு போரில் பங்கெடுத்தவர்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்கல்ல, வெற்றி கிடைத்த பிறகு அந்த பொருள்களை பிரித்து கொடுப்பார்கள், கனிமத்து பொருளை, உனக்கு ஒரு பங்கு. நீ பத்ரு போரில் உள்ள லிஸ்டில் நீ இருக்கிறாய், எனக்காக நான் சொன்ன உத்தரவுக்காக நீ பத்ருக்கு வராதே என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால தானே அவர் வரல. அவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்ட அந்த பங்கு இருக்குது அவருக்கு, அதை எப்படிமா நீ குறை சொல்ற அப்படின்னு அதை கேட்குறாரு. அப்போ அதோட அவன் வாய முடிக்கிட்டான். அடுத்து மூணாவது என்ன, பையத் ரில்வான். பையத் ரில்வான்டா என்னன்னா, ரசூலுல்லாஹ் உம்ரா செய்வதற்காக போகிறாங்க, எதிரிகள் தடுக்கிறாங்க. தடுக்கும் பொழுது எப்படி பிறகு உடன்படிக்கை ஏற்படி பின்னாடி அது ஒரு விஷயம். பிறகு யுத்தம் நடக்காமல் சமாதான பேச்சு நடந்து அந்த வருஷம் உம்ரா செய்யாமல் ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க. பிறகு நடக்கிறது, போனவன என்ன நிலைமை இருக்குது என்று சொன்னால், கண்டிப்பாக யுத்தத்தில் முடியும், அவங்க கண்டிப்பாக படைதிரண்டு வருவாங்க, நாமளும் படைதிரண்டு எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கும். அப்படி நின்றோமையானால் பெரிய ஒரு 1400 பேர் அதில் கலந்து கொண்டவங்க, புகாரியுடைய அறிவிப்பு பிரகாரம் 1400 சுமார் அளவுக்கு மக்கள் அதில் கலந்து கொள்றாங்க. அப்போ அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம வந்திருக்கிறோம், அவங்க சண்டைக்கு வர்ற மாதிரி தெரியுது எதிரிகள், யுத்தம்னு வறுமையானால் அதில் எனக்கு உறுதிமொழி கொடுக்கணும், கடைசி வரைக்கும் நிப்போண்டு யாரெல்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்து ரசூலுல்லாஹ் உறுதிமொழி வாங்குறாங்க, கடைசி வரைக்கும் நிப்போண்டு யாரெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்குன்னா அலல் மௌத்துக்கு தயார்னு யாரெல்லாம் உறுதிமொழி கொடுக்குறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரா என்ன செய்கிறாங்க, கை மேலே கையை வச்சு அதை உறுதிமொழி கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லதீன யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதாவது அல்லாஹ் பொருந்தி முடிஞ்சு வச்சு டாபிக், அவங்க நல்லடியார் தான். அந்த யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த மரத்தடியில் இருந்து போர் என்று வந்து விடுமையானால் நாங்கள் சாவுற வரைக்கும் நிற்போம், பின்வாங்க மாட்டோம், ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா உடன்படிக்கை செய்யறாங்க. அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செய்யறாங்க. உண்மையில ரசூல்ட்ட கை அல்லது அல்லாஹ்வுடைய கை அவர் கை மேல இருந்தது, அல்லாஹ்ட்ட எடுத்தது. இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தாங்களே உன்னிடத்தில் எடுக்கல, என்னிடத்தில் எடுக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான். அந்த நெருக்கடியான கட்டத்தில் நாங்க உயிரை கொடுப்போம்னு நீங்க ரசூல்னால உங்கள்கிட்ட செய்யறாங்க, உங்களுக்காக உயிரை கொடுக்குறாங்க, எனக்காக அல்லாஹ் சொல்றான். உங்களுக்காக உயிரை கொடுக்கல, அவங்க எனக்காக என்னுடைய மார்க்கத்திற்காக கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவங்க கை மேல இருக்கு, உங்க கை இல்ல மேல, அல்லாஹ்வுடைய கையாக அவங்க மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தவர்கள் அல்லாஹ்ட்ட உறுதிமொழி எடுக்கிறார்கள். இப்படி சிலாகித்து சொன்ன உடன்படிக்கை, அது பொருந்தி கொண்டவர் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அந்த மாதிரி உடன்படிக்கை எடுக்கும் பொழுது யுத்த நெருக்கடியா இருக்குதா, அப்போ உடன்படிக்கை ஒருத்தரையா எடுக்கிறாங்க. அதை பத்தி இப்னு உமர் விளக்குறாரு. நீ இப்படி கேட்கிறிய, இந்த உடன்படிக்கை எப்ப எடுத்தாங்க? உடன்படிக்கை எடுக்கும் போது உஸ்மான் அங்க இருந்தாரா? உஸ்மானை தான் தூது அனுப்பி விட்டுருக்காங்க உள்ள. உஸ்மான் அவர்களை, அதாவது மக்காவாசிகள்கிட்ட போர் நடக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். யார் அவங்க மதிப்பாங்கன்னு பார்த்தா, இந்த இருக்கிற சபையிலே உஸ்மான் தான் கொஞ்சம் மதிப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு அணுகுவார், பெருந்தன்மையாக பேசுவார், அழகா ஹிக்மத்தா டீல் பண்ணுவார், அவர் அந்த விஷயத்தை நல்லா டீல் பண்ணுவார் என்று அறிந்து அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு உள்ள அனுப்பிவிட்டார்கள். அனுப்பின பிறகு இந்த பையத்தை எடுக்கிறாங்க. அவர் அந்த கூட்டத்தில் இல்லை. அந்த 1400 ஒருவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட கையை கொடுத்து உடன்படிக்கை எடுக்கணும்ல, அந்த உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்பாட்ல இருக்கணுமே.
அவர் உள்ள போயிட்டார். மக்காவாசிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவரை ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. அவரை விட அந்த பேச்சுவார்த்தைக்கு தகுதியானவர் யாரும் இருக்கவில்லை. அவர் போனால் அவங்க ஏத்துக்குருவாங்க. அவங்க எதிரிகளா இருந்தால் கூட உஸ்மான்டா கொஞ்சம் மதிப்பாங்க. இவர் கொஞ்சம் கரெக்டா பேசுவாரு அப்படிங்கிற கொஞ்சம் கடுமையா இல்லாம சாப்பிட்டா அணுகக்கூடிய தன்மை உஸ்மானுக்கு உண்டு. அப்ப அதை சொல்லி காட்டுறாங்க. ஏன்டா அப்படி நடந்துச்ச, அந்த சபையில் அவர் இல்லையே. கடைசியா ரசூல் என்ன செஞ்சாங்க, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சா, நான் ஒரு ஆளுக்காக பையத்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சு, இது உஸ்மானுக்காக நான் செய்கிறேன், அவர் அங்க இல்லாட்டாலும் வந்த பிறகு என்னோட நிற்பார், அவர் உயிரை கொடுப்பார், அவரும் தியாகம் செய்வார் என்று உஸ்மானுக்காக நான் பையத்து செய்கிறேன் என்று ரசூலுல்லா ஒரு கையை அவங்க கை மேல வச்சு, இது ஏன் கை, இது உஸ்மான் கை என்று சொல்லி அவருக்காக உடன்படிக்கை எடுத்தாங்களா தெரியுமாடா உனக்கு? போய் சொல்றாங்க, இதெல்லாம் சேர்த்து சொல்லு. அந்த 3 கேள்விக்கு ஆமா ஆமான்னு போய் சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லாத, போய் வெளியே சொல்லுவதாக இருந்தால் இந்த விளக்கத்தோட போய் சொல்லு என்று அவர் சொல்லி விடுறார். அப்ப இந்த அது எதுக்குன்னு கேட்டா, இந்த பையத்து ரில்வான் என்பதும் பத்ர் போர் என்பதும் ஒருவர் நல்லவர் என்பதை முடிவு செய்வதற்கு சஹாபாக்கள் ஒரு அளவுகோலா இருந்திருக்கிறது. பத்ர் போர்னா வாய மூடிடுவாங்க, பத்ர்ல கலந்துகிட்டவரா அவர் நல்லவர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்னு உமர் அவர்கள் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. யாருன்னு கேட்டா சயீத் இப்னு ஸைத், 10 சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா சொர்க்கவாசின்னு, சயீத் இப்னு ஸைத் என்பவர், அவங்க தகப்பனார் காலத்தில் ஏகத்துவத்தில் இருந்தான்னு சொன்னோமே, அந்த ஒரு சஹாபி ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னு தகவல் வருது. எப்ப தகவல் வருது? ஜும்மா நேரத்தில் தகவல் வருது. ஜும்மா விட்டு ஓடுறாரு அவர். யார்? இப்னு உமர். அவர் பத்ர்ல கலந்துகிட்டவர், அவருக்கு சீரியஸா இருக்காருன்னா நான் பார்க்க போறேன்னு சொல்லி அவர் ஜும்மாவில் கூட கலந்து கொள்ளவில்லை. அவரை விசாரிப்பதற்காக பார்ப்பதற்காக ஓடினார். ஜும்மாவில் கூட கலந்து கொள்ளாத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிறகு லோகத்தில் இருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு இந்த பத்ர்ல உள்ளவங்க என்று சொன்னால் அப்படி ஒரு மரியாதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தார்கள். சொர்க்கத்துக்கு உரியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், மன்னித்து விட்டேன். அப்படியான ஒரு மக்களாக இருக்கும் பொழுது அவங்கள நம்ம குறைபடுத்திடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பையத்து ரில்வான் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. யாரெல்லாம் அந்த பையத்து ரில்வான் என்ற மரத்தடியில் ஒப்பந்தம் செய்தார்களோ அவங்க அனைவரும் ஆதாரம் இருக்கணும். 1400 பேர் லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. தேடி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 50-100 பேர் கிடைக்கும். இவர் பையத்தில் கலந்துக்கிட்டவர், மரத்துக்கு அடியில் உடன்படிக்கை செய்த ஒரு சஹாபின்னு சேர்த்து சொல்லுவாங்க. இந்த சஹாபாக்கள் பேரை சொல்லும் பொழுது இந்த பத்ரில் கலந்துக்கிட்டாலும் கான பத்ரியன், இவர் பத்ரில் கலந்து கொண்டவராக இருந்தார்னு அடைமொழியோடு சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த பையத்து ரில்வான்ல கலந்துக்கிட்டாரே, ரில்வான்னா அல்லாஹ் ரலியல்லாஹு வரும்ல, அதில் உள்ளது ரில்வான்னா இறை திருப்தி பெற்ற பையத்து. அந்த பையத்தில் கலந்துக்கணும் என்ன செய்வாங்க, அவர் பாய தஹ்த ஷஜரா, மரத்தடியில பையத்து செய்தவர்கள் இவர் ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சஹாபிக்கு ஆதாரம் கிடைத்தால் நம்ம அடிச்சு சொல்லலாம், அவர் எடுத்த எடுப்பிலே சொர்க்கம் போய் விடுவார், அவர் நரகம் போகவே மாட்டார், நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கம் போற லிஸ்ட் அவர் வரமாட்டார், எடுத்த எடுப்பிலே சொர்க்கம் போய் விடுவார், நரகம் தீண்டாது. அப்படியான நல்லடியார், மகான், அவுலியாண்டு எவ்வளவு டைட்டில் வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு? பத்ரில் கலந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டால். அதே மாதிரி பையத்து ரில்வான் என்ற அந்த உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ்ட்ட கை மேல் கை வைத்து உறுதிமொழி கொடுத்தார்களே, அந்த லிஸ்டில் இருப்பது தெரிய வருமையானால் அவங்கள நல்லடியார் என்று நம்ம சொல்லலாம். இது வந்ததுனால ஒரு கூடுதல் செய்தின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பையத்து ஒரு மரத்தடியில் பையத் பண்ணாங்கல்ல, இந்த பையத்து செஞ்ச பிறகு அப்புறம் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த மரம் ரொம்ப புனிதமானது. எந்த மரத்தில் பையத் செஞ்சாங்களோ, மரம் சாதாரண மரமா, அது ஒரு தற்செயலான சம்பவம். அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து பையத்து செய்ய சொல்லல. ஒரு மரம் நிழலுக்காக மரம் அந்த மரம், கொடியா இருந்தா உன செவரா இருந்தா செவரு, குடிசையா இருந்தா குடிசை, அப்படி நிழலுக்காக உட்கார்ந்து பையத் செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்தில் செஞ்ச பையத்தினால மரம் புனிதமாகுமா? ஆகாது. மரத்தை போய் பார்த்தா பாக்கியமா? அப்படி ஆகாது. அப்படிலாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா போட்ட சட்டை, ரசூல்லா போட்ட செருப்புலாம் செய்யறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மரத்தை பற்றி என்ன செய்யுதுன்னா, புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது. பிற்காலத்தில் உள்ளவங்கெல்லாம் வேற ஒரு மரத்தை, அந்த மரம்லாம் இல்லாமல் போச்சு, வேற ஒரு மரத்தை இதான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம்னு போய் அதை பரக்கத்து நாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தாபியினுடைய காலத்தில் அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை இதான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம், அதை தொடுவது என்ன, முத்தமிடுவது என்ன, இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சயீத் இப்னு முஸையப்ங்கிற மூத்த சஹாபி, அவர் தாபியின்களில்
மூத்தவர் அவர் தான், சஹாபிக்கு நெருக்கமான ஒரு ஆள். தாபியன்கள்ல ரொம்ப சீனியர் யாருன்னு கேட்டால் அந்த சாயித் இப்னு முஸையப் தான். அவர் சொல்றாரு, ஏன்பா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரம்னு சொல்றீங்க, எந்த மரம் இருக்கு? அதுக்கு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுறாங்களா, அதுக்கு பிறகு இவர் போறாரு. நாங்கள் போய் பார்த்து அந்த மரத்தை காணோம், வெட்டி விட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம்ங்கிறீங்க. அந்த சஹாபாக்கள் காலத்திலே இந்த இருந்த மரம் நாங்கள் போய் பார்க்கும் பொழுது இல்லை, அது அழிந்து விட்டது, எரிக்கப்பட்டோ வெட்டப்பட்டோ அல்லது பட்டு போய்விட்டது. அதை சஹாபாக்கள் யாரும் புனிதமாக கருதி பாதுகாக்கவில்லை. அப்ப நாங்கள் எல்லாம் அதை கண்டு கொள்ளாத மரத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா? அந்த எந்த இடத்துல பையத் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அலைஞ்சு பார்த்தோம், அப்போ எங்களுக்கு அந்த மரம் இல்லை. அப்ப பின்னாடி ஒரு மரத்தை நீங்க ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்கன்னு கொண்டாடலாமான்னு சொல்லி கண்டிப்பார். அப்ப அந்த ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த அந்த மரத்துடைய புனிதத்தை கூட சஹாபாக்கள் பாதுகாக்கல. இஸ்லாமிய ஆட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, அழிச்சு விட்டாங்க. இது மரம், இது போய் வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க. புனிதமாக்குறது அல்லாஹ் தான் ஆக்கணும். ஒன்றை புனிதமாக்குறதா இருந்தா சஃபா மர்வா புனிதம்ன்றோம். எதனால புனிதம்ங்கிறோம்? அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டான். இன்ன சஃபா வல் மர்வத்து மின் ஷாயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால புனிதமாகாது, அல்லாஹ் புனிதம்னு சொன்னா புனிதமாகும். அல்லாஹ் ஒரு ரசூல் என்ன செய்யல, இந்த மரத்துக்கு புனிதம் இருக்குன்னு சொல்லல, மரத்துக்கு அடியில் உடன்படிக்கை இருக்கு, அந்த உடன்படிக்கைக்கு தான் புனிதம். உயிரை கொடுக்க தயாரா வந்தாங்களே, அதுக்கு தான் பாராட்டினாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பத்ர்ல உள்ள ஒரு சஹாபாக்கள் அனைவரும் ஷஹீதானாலும் சரி, உயிரோடு திரும்பி வந்தாலும் சரி, ஷஹீதானாலும் சொர்க்கவாசி சந்தேகம் கிடையாது, உயிரோடவே திரும்பி வெற்றியோட திரும்பி வந்தாலும் சரி, அவர்கள் நல்லடியார்கள் நம்ம சொல்லலாம். அது மாதிரி இந்த பையத்து ரிலுவான்ல யாரெல்லாம் உடன்படிக்கையில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களே நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னும் சில நல்லடியார்களை பற்றி மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதை அறிந்துவிட்டு அப்புறம் நல்லடியாருக்குன்னு ஏதாவது பவர் இருக்குதா ஒரு பேச்சுக்கு, இவங்களாம் நல்லடியார்னு வந்துட்டாங்க, பத்ர் சஹாபாக்களே நீங்க தான் காப்பாத்துங்கன்னு கேட்கலாமா? அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து